எல்லோருக்கும் வணக்கம் உறவுகள். உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் பவித்ரன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நெமிலி வட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கர்ணாவூர் அப்படின்ற ஊரில் இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேடந்தாங்கல் முருகர் கோவில் இருக்குது. இந்த முருகர் கோவில் தான் இப்போ பார்க்க வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சிறிய மலைக்கு மேலே இருக்கிற ஒரு அற்புதமான கோவில். வீடியோக்குள்ளே பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுபோல் நம்ம பல்வேறு வகையான ஆன்மீக கண்டென்ட் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நான் அடுத்தடுத்த போகிற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஒருவேளை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் தாங்க பார்க்க வந்திருக்கோம். அது தூரத்தில் தெரியுது பாருங்கள். இந்த கோவிலுக்கு நீங்கள் உங்களோட ஓன் வெஹிக்கிள் எதில் வேணாலும் வரலாங்க. பைக், ஆட்டோ, கார், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேன், பஸ் இதில் விட நீங்கள் எதில் வேணாலும் வரலாம். உங்களோட ஓன் வெஹிக்கிள் பார்க்கிங் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இடம் ரொம்பவே தாராளமாக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன மலைக்கு மேலே தான் இந்த கோவில் இருக்குது. மலைக்கு அடிவாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்க்கிங் வசதிலாம் இருக்குங்க. இப்போ நம்ம பைக்கில் தாங்க வந்தோம். பைக்கை பார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் கோவிலுக்குள்ளே போக போகிறேன். அது தூரத்தில் அந்த மலைக்கு மேலே ஒரு கொடி பறக்குது பாருங்கள். அந்த கொடிக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா முருகரோட கால்பாதம் இருக்குன்றாங்கங்க. அதே நம்ம போய் பார்க்க போகிறோம். நான் முருகரோட அறுபடை வீடுகள் எல்லா கோவிலுக்கும் போயிருக்கேன். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் தாண்டி தனி சிறப்பாக எனக்கு விளங்குது. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு காம்பினேஷன் இருக்குங்க. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா சரவண பொய்கை குளம் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவில் உயரமாக ஒரு முருகன் சிலை இருக்குனாங்க. அந்த முருகன் சிலையும் இங்கே வடிவமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறிய மலை தாங்க. அது மேலே ட்ரெக் பண்ணி போனீங்கன்னா இங்கே முருகரோட கால்பாதம் பார்க்க முடியுது. இதெல்லாம் நீங்கள் இங்கே பார்க்கலாங்க. இப்போ நம்ம மலையோட அடிவாரத்தில் இருக்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இங்கே அன்னதானம் கூட இருக்குது பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தினந்தோறும் மதியம் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே போக போகிறோம். கோவிலுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் அலோடு இல்லைங்க. நான் செல்ஃபோனில் ஆஃப் பண்ணிட்டு ஆமாங்க. இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இந்த தளமா வீடியோ விளங்குது. கண்டினியூ கீழ் பண்ணிட்டு தளத்தில இருக்கேன். வந்து பார்த்தீங்கன்னா கீழ வந்து பார்த்தீங்கன்னா முருகரோட சிற்பம் அமைச்சு வடிவமைச்சிருக்காங்க. மேல் தளத்தில தான் வந்து பார்த்தீங்கன்னா மூலவர் சன்னதி இருக்குங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூலவர் சன்னதி சுற்றி வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகா கணபதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சன்னதி இருக்குது. வள்ளி தெய்வானையோட சமேதரா மூலவராக வந்து பார்த்தீங்கன்னா முருகர் காட்சி தராரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பனுக்கு சன்னதி இருக்குங்க. அதுக்கு பக்கத்தில் தான் இந்த கோவிலோட பிரம்மாண்டமான மலேசியா முருகர் இருக்காருங்க. நான் ஆரம்பத்தில் சொன்ன போல குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சரவண பொய்கை குளம் இருக்குது. அதை நான் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் காட்டுறேன் பாருங்கள். நம்ம சாமிலாம் பார்த்துட்டு இது வழியாக தான் இறங்கி வந்திருக்கோம். நவகிரகங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் சன்னதி இருக்குங்க. நம்ம மூலவர் தரிசனம் பண்ணிவிட்டு இறங்கி வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா சரவண பொய்கை தீர்த்த குளம் இருக்குது பாருங்கள். முருகப்பெருமனுடைய வரலாற்று கதைகள்லாம் நீங்கள் படிச்சிருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரவண பொய்கை குளம் பற்றி. ஆமாங்க, இங்கே வந்து பார்த்திங்கன்னா முருகரை வந்து பார்த்திங்கன்னா 6 குழந்தையாக தோற்றமைச்சு இந்த பெண்கள் எடுத்து வளர்த்த கதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முருகரோட வரலாற்று கதைகளை பார்க்கலாம். அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க. சரவண பொய்கை குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா 6 குழந்தையாக முருகர் வந்து பார்த்திங்கன்னா வடிவமைச்சிருப்பாருங்க. அவங்கள எடுத்து வளர்க்குற காட்சி போல் தான் இந்த குளத்தில் காட்சிப்படுத்தியிருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த குளம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் பராமரிக்கணுன்ற போல தோணுது பார்க்க. இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல செல்ஃபி பாயிண்ட் இருக்குது பாருங்க. நம்ம வேடந்தாங்கல் வேலவன் அப்படின்னு வந்து இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து கார்டன் செட்டப்பில் பார்க் செட்டப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்லா உக்காஞ்சி ரிலாக்ஸ் பண்ணுறா போலையும் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கிறா போலையும் வேறு மாதிரியும் இருக்குது பிளேசஸ்லாம். இப்போ நம்ம சரவண பொய்கை குளத்தால் இருந்து இந்த கோவிலுடைய ஓவரால் வியூ நம்ம சுற்றி காமிச்சிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். இந்த சரவண பொய்கை குளம் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ உண்மையாக சூப்பராக இருக்குது. தண்ணி மட்டும்தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலங்களாக இருக்குங்க. இதை இன்னும் கொஞ்சம் பராமரிக்கலாம். ஆனால் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, பார்க்குற அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் இன்னும் நல்லா மெயின்டைன் பண்ணால் சூப்பராகவே இருக்குங்க பார்க்குறதுக்கு. இந்த குளத்தை தவிர மற்றபடி சுற்றி கோவிலோட எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வராங்கங்க. கோவிலை சுற்றி கார்டன் போல் வச்சு அங்கங்கே மரங்கள்லாம் வச்சு பூச்செடிகள்லாம் வச்சு பராமரிச்சுட்டு வராங்க. ஆறுமுகம் அருளிடும் அடிந்தினம் ஏறுமுகம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கடைக்கு பின்னாடி முருகரோட வசனங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மந்திரங்கள்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள் குடிநீர் வசதியும் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. அங்கே இங்கே சுற்றி முருகரோட வரலாற்று சிறப்புமிக்க அந்த கதைகளுடைய காவியங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த வியூ பாயிண்ட் சொன்னலாங்க, அங்கே போய் காட்டுறேன் பாருங்கள். பார்க்குறதுக்கு பேக்ரவுண்ட்லாம் பாருங்கள். சன்செட் ஆகிற டைமில் நம்ம ஈவினிங் டைமில் போனாங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த நம்ம வேடந்தாங்கல் வேலவன் அப்படின்ற செல்ஃபி பாயிண்ட் இருந்து எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, வீடியோ ஷூட்டும் எடுக்கிறாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இடம் பார்க்குறதுக்கு. சுற்றி கார்டன் போல் மெயின்டைன் பண்ணிவிட்டு அமர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா திண்ணை போலலாம் செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்பவே சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க இந்த கோவிலோடைய. இப்போ நம்ம மலைக்கு மேலே ஏறிட்டாங்க. இங்கேருந்து அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தெரியும் பாருங்கள் அந்த மலேசியா முருகர். நம்ம இந்த வேடந்தாங்கல் முருகரோட வியூ பாயிண்ட்டுக்கு அந்த செல்ஃபி பாயிண்ட்டுக்கு பேக் சைடில் இருக்கும் நம்ம வேடந்தாங்கல் வேலவன் அப்படின்ற
அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ இறங்கி வந்துடும். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலுடைய ஹைலைட்டான நான் சொன்னேன்னாங்க மலேசியாவில் இருக்கிற உயரமான முருகன் சிலை இங்கே வடிவமைச்சிருக்காங்கன்னு அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்படி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த கோவிலுடைய சில தகவல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலுடைய மூலவர் சன்னதி சுற்றுச்சுவரில் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த கோவிலில் ஏதாவது வேண்டுதல் வச்சு அந்த வேண்டுதல் நிறைவேற்றணும்னா ஒரு கிழமைக்கு ஏற்றாப்போலையும் அந்த கிழமையில் என்னென்ன பொருட்களை கொண்டு வந்து இங்கே வேண்டுதல் நிறைவேற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள் இருக்குது. இந்த கோவிலை பற்றின சில குறிப்புகள் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம படிக்கட்டு ஏறி அந்த மலேசியா முருகரை பார்க்க போய்கிட்டு இருக்கோம் பாருங்கள். இடது புறத்துலையும் வலது புறத்துலையும் பாருங்கள் ஓம்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ நம்ம தூரத்தில் தெரியுது பாருங்கள் மலேசியா முருகர் ரொம்பவே அழகாக காட்சி தராருங்க. அவரை பார்க்க தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். இந்த முருகருக்கு மட்டும் இல்லாமல் இந்த முருகருக்கு பின்னாடி பெரிய நட்சத்திரமும் நட்சத்திரத்துக்கு இடது புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய மலைக்கு மேலே அந்த முருகருடைய கால்பாதம் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு போய் காட்டுறேன். இதுதான் மூலவருடைய சன்னதி மேல் தளத்தில் இருக்குன்னு சொன்னாங்க. இங்கேருந்து வியூ பாயிண்ட் நல்லா தெரியுது பாருங்கள். அதெல்லாம் பார்த்துட்டு வந்து இப்போ நம்ம இந்த கோவிலுக்கு பேக் சைடில் இருக்கிற உயரமான 21 அடி உயரத்தில் இருக்காருங்க இந்த மலேசியா முருகர். ஆமாங்க, ரொம்பவே கம்பீரமாக காட்சி தர இந்த மலேசியா முருகருடைய உயரம் வந்து பார்த்திங்கன்னா 21 அடி. ஒருவேளை இந்த 21 அடி உயரமான இந்த மலேசியா முருகருக்கு பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திர வடிவில் வந்து பார்த்திங்கன்னா தரையில் வந்து பார்த்திங்கன்னா வடிவமைச்சிருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறிய மலை பாறைகள்லாம் இருக்கு, மலையேற்றம் இருக்குது பாருங்கள். அந்த மலைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா முருகரோட கால்பாதம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இங்கேருந்து வியூ பாயிண்ட் பாருங்கள். இந்த ஊரை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா சுற்றி கிராமம் தாங்க, ரொம்ப அமைதியான இடம். அமைதியான நிலப்பரப்பில் இப்படி ஒரு அழகான ஒரு சிறிய மலைக்கு மேலே கோவில். கண்டிப்பாக வாய்ப்பு கிடைச்சா ஒரு முறையாவது வந்து போங்க. ரொம்பவே பார்க்க வேண்டிய இடம். ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வாய்ப்பு கிடைச்சா ஒரு முறையாவது வாங்க. ஒருவேளை மலைக்கு மேலே ஒரு முருகரோட கால்பாதம் இருக்குது அப்படின்னு நான் இந்த வீடியோ ஆரம்பத்திலே சொல்லியிருப்பாங்க. ஆமாங்க, இங்கே இந்த பேக் சைடில் முருகருக்கு பேக் சைடில் ஏரோ மார்க்லாம் போட்டிருக்கு பாருங்கள் பாறையில். அது என்ன அப்படின்னு அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா எழுதியும் வச்சுருக்காங்க பெயிண்டிங் பண்ணி, முருகரோட கால்பாதம் இங்கே இருக்குது அப்படின்னு. நான் உங்களுக்கு கிட்ட போய் காட்டுறேன் பாருங்கள். முருகன் கால்பாதம் அப்படின்னு போட்டு ஏரோ மார்க்லாம் போட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, அந்த ஏரோ மார்க்கை ஃபாலோ பண்ணி போனால் முருகரோட கால்பாதம் பார்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நானும் அந்த ஏரோ மார்க்கை எடுத்து போனேங்க. இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது இங்கே ஒரு முருகரோட கால்பாதம் இருக்குதுன்னு. நான் போனதுக்கப்புறம் தான் ஏதோ ஏரோ மார்க்கில் இருக்குது, பெயிண்டிங்லாம் பண்ணியிருக்காங்கன்னு ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முருகருடைய கால்பாதம் நம்ம பக்கம் ஏறிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாறைங்க மேலே தான் ஏறாப்போல் இருக்குது. வயலாக கொஞ்சம் ரொம்ப வெறும் பாறைகள் மட்டும் தான் பிடிச்சி ஏறாப்போல் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏறும்போது என்னால் முழுமையாக வீடியோ எடுக்க முடியலை. பின்னாடி பாருங்கள் கொடி பறக்குது.
அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா முருகரோட கால்பாதம் இருக்குது. போய் காட்டுறேன் பாருங்கள். உறவுகளை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேடந்தாங்கல் அந்த முருகர் கோவில் பின்னாடி இருக்கிற மலை ஏறியாச்சுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டு இது போல் ஈஸியாலாம் இருக்காது ஏறுறதுக்கு. பாருங்கள் பின்னாடி பாறையாக இருக்கும். இதே போல் பாருங்கள் அங்கே கீழே இருந்து ஃபுல்லாக பார்த்து தான் ஏறி வரா போல் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எல்லாராலலாம் ஏற முடியாதுங்க. உடல் வலிமையும் மன தைரியமும் இருந்தால் மட்டும்தாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஏறும்போது கால்லாம் ஸ்லிப் ஆக்கி விடும். ஏதோ ஒரு வழியாக ஏறி வந்தாச்சு. முருகரோட பாதமும் பார்த்தாச்சு. ஆமாங்க, இப்போ நான் வந்து பார்த்தா முருகரோட பாதத்துக்கு முன்னாடி தான் நிற்கிறேன் பாருங்கள். ஓ முருகா அப்படின்னு போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏரோமார்க் போட்டு வச்சுருப்பாங்க. வரவை ஃபுல்லாகவே பாறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏரோமார்க் போட்டு வச்சுருக்காங்க. முருகரோட கால் பாதம் இருக்குது. கிட்ட போய் காட்டுறேன் பாருங்கள். ஒருவேளை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெற்றிகரமாக ஒரு வழியாக அந்த பாறைகளெல்லாம் கடந்து முருகரோட கால் பாதத்தை பார்த்தாச்சுங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முருகரோட கால் பாதம் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இந்த கோவிலில் சரவண பொய்கை குளத்தை கடந்து வந்து பார்த்திங்கன்னா 21 அடி உயரமான மலேசிய முருகருக்கு பின்புறத்தில் அந்த முருகருக்கு பேக் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பாறைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஏரோமார்க் போட்டிருப்பாங்கங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வரலாங்க. எல்லாராலும் இந்த உச்சிக்கு வர முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட் தாங்க. ஆமாங்க, இளைஞர்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொண்ணுங்களாம் கூட வந்தாங்கங்க. சில ஆன்ட்டிங்களையும் நான் பார்த்தேன். ஆனால் ரொம்ப வயதானவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வர முடியாது. ஏன்னா பாறைகள் மேலேயே ஏறி வர்றதா இருக்குங்க. ஏறி வந்தீங்கன்னா நீங்கள் இப்படி ஒரு வியூ பாயிண்ட் அழகாக பார்க்கலாங்க. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா வியூ பாயிண்ட் 360 டிகிரியில் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஃபுல்லாக ஏரி, விவசாய நிலங்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மரங்கள் இதெல்லாம் போல் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக தாங்க காட்சி அளிக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம வெற்றிகரமாக அந்த முருகரோட கால் பாதத்தை பார்த்துட்டு இறங்கி வந்துடுங்க. இந்த ஏரோமார்க் போட்டிருக்கு பாருங்கள். இந்த ஏரோமார்க்கை ஃபாலோ பண்ணி போனால் நீங்கள் அந்த முருகரோட கால் பாதத்தை பார்க்கலாம். இப்போ நம்ம இறங்கி வந்தாச்சு. அந்த 21 அடி உயரமான மலேசிய முருகர் முன்னாடி நம்ம வந்து மறுபடியும் நின்றுட்டோம். ஒருவேளை இப்போ நம்ம பார்த்த இந்த ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி வட்டத்தில் இருக்கிற வேடந்தாங்கல் முருகர் கோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அற்புதமான கோவிலுங்க. இது ஒரு சிறிய மலைக்கு மேலே தான் இருக்குது. அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஒரு கண்டிப்பாக பார்க்க வேண்டிய தலங்க. ஆமாங்க, இந்த கோவிலில் இருக்கிற சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூலவர் சன்னதி சுற்றி இருக்கிற துணை சன்னதிகளும் சரி, இந்த சரவண பொய்கை குளமும் சரி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற வியூ பாயிண்ட் சொன்னாலங்க, இது நம்ம வேடந்தாங்கல் வேலவன் அப்படின்ற வியூ பாயிண்ட்டும் சரி, 21 அடியில் உயரமாக இருக்கிற பிரம்மாண்டமான மலேசிய முருகரும் சரி, அந்த முருகருக்கு பின்னாடி இருக்கிற அந்த சிறிய மலை இந்த பாறைகள் மேலே ஏறி போனால் முருகரோட கால்பாதம் பார்க்கலாம். இதெல்லாம் இங்கேருந்து வியூ பாயிண்ட்லாம் பார்க்குறது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஒருவேளை இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி வட்டம் வேடந்தாங்கல் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலை பற்றின சில சிறப்புகள்லாம் பார்த்தாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்க. நம்மளுடைய இந்த ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இது போல் பல்வேறு வகையான ஆன்மீக கனெக்ட் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நான் அடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போல் அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களது விடைபெறுவது நான் உங்கள் பவித்ரன்.